ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரூமில் பூரி சொல்கிறோம். மா பாருமா, பூரி புட்டு புட்டாக வருதுமா. என்னைக்காவது புட்டு புட்டாக சுட்டுக்கிறியா நீ? பூரி இல்லடா, பூரி மாரி இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து தலைவர் சுடுவார்ல நெஞ்சி பூரி, அந்த பூரி இல்லை, இது வேற பூரி. நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். உங்களுக்காக அண்ணன் வந்து மிமிக்ரி பண்ணுவார். அண்ணன் மிமிக்ரி பண்ணுறோமா? சூரிய வயசு பேசுங்க. சூரிய வயசு பூரி தீட்டு பாரு. எல்லாரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பூரி சாப்பிடலாம். அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சிட்டு முடிச்சுட்டு நேராக ரூமுக்கு வந்துட்டு என்னடா டிஃபன் பண்ணலான்னு பார்த்தா மாவு வாங்கி வந்து வச்சுருந்தாங்க. சரி பூரி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, சரி வெளியே ஹோட்டலில் ஹைஜீனிக்காக செய்கிறேன், ஒரு சில ஹோட்டலில் ஹைஜீனிக்காக செய்கிறாங்க அப்படின்ட்டு சரி நம்மளே ரூமில் அண்ணன் தான் பூரி பேசுஞ்சாரு, மூக்கில் கை விட்டா அப்படி டேஸ்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவல். நீங்களும் வாங்க, உங்களுக்கும் பூரி சாப்பிடலாம். என்னண்ணே நல்லா உருட்டுறீங்க? ஏய் உன் ஆளை விட வேணா, நான் உருட்டுறேன். உன் ஆள் தான் உருட்டி நல்லா நல்லா பூரியா ஃப்ரெண்ட்ஸ்? பூரியை பாருங்க. இந்த உருட்டுறதெல்லாம் நான் வந்து என்னுடைய எக்ஸ் கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். இருங்க பாய், அவங்க நல்லா உருட்டி. நல்லா உப்புதையா ஐயா, அவளும் நல்லா உப்பி தாங்க ஐயா இருந்தா. இந்த அளவுக்கு உப்பி இருந்தா அதை விட உப்பி இருந்தா இப்போ யாரு காரணம்? ஐயா கூப்பிடுறதுக்கு நல்ல பொண்ணு ஐயா, நல்லா பண்ணா. தப்பா பேச. சக்கி பத்தியா நல்லா இருக்கும். இந்த உருட்டுறதெல்லாம் எக்ஸ் கிட்ட தான் கற்றுக்கினேன். இதை விட அவங்க உருட்டுவாங்க பாருங்க, வேற லெவலில் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் இது மாதிரி யாரும் உருட்டிட்டு போய்க்கிறான்னா சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். பூரி உப்பலோட இது ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. தேங்க்ஸ். இது காரணம் எங்கள் ஆத்தா தான். எங்கள் ஆத்தா கையில் சாப்பிட்டு நல்லா உப்பி போயிட்டேன். என்னல பூரி சப்பாத்தி ஆக்கிட்ட? இல்லை பூரி தான்ல, அது இல்லை கிறுக்கு பையில. ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இதுவும் பேசுவேன், திருநெல்வேலி பாசியா. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் திருநெல்வேலியில் தான் இருக்காங்க. அதை ஒரு சொல்லிட்டு சொல்லுங்க. அப்போ தெரியல. ஆமாம், இல்லைன்னா வந்து நம்மளை அடிச்சு போட்டுருவாங்க. இல்லை மணி வாழை பூரி சாப்பிடுவோம். என்ன ப்ரொஃபஷனல் செஃப் மாதிரி பண்ணுவீங்கன்னு பார்த்தா இப்படி லோக்கல் செஃப் மாதிரி பண்ணுறீங்க. போடுங்க அப்படி அப்படி. ஐயா 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 இதாயா இதாயா ப்ரொஃபஷனல் சொன்னோடனே வருதுங்கய்யா. அம்மா பாருமா, பூரினா இப்படிதான் உடனே வீட்டுக்கு வந்து பூரி சொல்றான்னு சொல்லிடுறாங்க. அஜித் கோகுல் ஏய் பின்னாடி இளையராஜா பாட்டு வருது, அதெல்லாம் கட் பண்ணிடு. கண்டிப்பா ஒரு காப்பி வச்சு கேட்டு காசு கேட்பாரு. அண்ணன் நிறைய பண்ணுவாருண்ணே, நிறைய வச்சிருக்காருண்ணே. நீ சொல்லுண்ணே. நான் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது அண்ணனுக்கு. பேங்க் அக்கௌண்ட் இல்லை, பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கு. எங்க அம்மாவோட நகை, எங்க பாப்பாவோட கால் செயின், எங்க அப்பாவோட மோதிரம், எனக்கு சின்ன வயசா இருக்கும்போது வாங்கி கொடுத்த ஜட்டி. சின்ன வயசு ஜட்டியா? பெரிய வயசுலயே ஜட்டி போறதில்ல நீ வேற. 5-6 ஜட்டி வாங்கி வச்சிருக்கீங்களா? அதையும் சொல்லுங்க. இந்த உலகமே உங்களை வந்து ஜட்டி போடாதவங்க சொல்லி கிண்டலுமா இலக்காரமா பார்ப்பாங்க ப்ரோ. அதுக்கெல்லாம் தளர்ந்து போயிடாதீங்க. 3 ஜட்டி வாங்கி வச்சிருக்கேன். சோட்டா பீ போட்டது ஒன்று தானே? சோட்டா பீமே ஆங்கிரி பேர்டு, புளிப்பொம்மை போட்டது எந்த தான். அது அடியில் இருக்கிறது எல்லாமே கோகுல் தான், மேலே இருக்கிற பூரிலாம் எனக்கு தான். அண்ணன் சாப்பிட்டுக்குவார், ஏன்னா அண்ணனுக்கு இலகிய மனசு. இப்படி சொல்லியே என் எக்ஸை என்னை விட்டு போக வச்சுட்டீங்க. அதான் எக்ஸ்போனா என்ன வழி இருக்குல்ல, ஒய்ய ஒன்று கொஞ்ச நாள் தான் இருக்கும். அது வேற வந்து ரொம்ப தம்பி நான் இருக்கேண்ணா. தம்பி நீ இருக்க, என் தம்பிக்கு ஒரு ஆள் வேணாவா? என் தம்பி இருக்காண்டா, இதுக்கப்புறம் தம்பி நான் இருக்கேண்ணா. அதான் நான் இதுக்கப்புறம் உனக்கு ஒரு ஆள் வேணும் அவனை பார்த்துக்கிறேன். அதை சொன்னேன், அண்ணி வந்து அவனை பார்த்துக்குவேன். அத்லா அன்னைக்கு அப்படியே வந்தோம்னா பார்த்தா பூரி இருந்துச்சு. சரி இடப்பெல்லாம் பார்த்தா அப்படியே பூதை பார்த்து பாடி மேலே டிட்டாச்சு இருந்துச்சு. என்ன வயசு ப்ரோ? ப்ரோ நான் நிறைய மிமிக்ரி பண்ணுவேன், சளி பிடிச்சிருக்கிறதுனால வாய்ஸ் சரியாக வர மாட்டேங்குது. யார் வயசு? கொஞ்சம் புழு ஆப் கிடைச்சி, இதுக்கு மேலே இல்லை ஒரு புழு ஆப் கிடைச்சி. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? அனுச ஆரம்பிச்சது இட்லி கடை, நாங்கள் ஆரம்பிக்கிறது பூரி கடை. ப்ரோ அந்த போதைப் பொருளை சொல்லிடலாமா? நீங்கள் தான் முகேஷ். நான் தான் முகேஷ். சின்ன வயசாக இருக்கும்போதே குட்கா, பான், பீடி, மசாலா போன்ற அனைத்தையும் நான் வந்து உட்கொண்டேன். இப்போ எனக்கு ஆபத்தாயிடுச்சு. கல் இருக்கு. மணி 9 ஆச்சு ப்ரோ. நைட் ஷிஃப்ட் முடிச்சோம்னா தூங்கணும்.
நுரையீரலில் புல் இருக்குன்னு சொல்லி நுரையீரல புல்லு இருக்கா? ஆமா போயிட்டு ஏன் ப்ரோ கல்லீரலில் கல் இருக்கும்போது நுரையீரலில் புல் இருக்கக்கூடாது. ஃபுட் சேஃப்டி ரெக்யூட்மெண்ட். இந்த எண்ணெயை பாருங்க, 10 நாளாக வச்சிருந்த எண்ணெயை அப்படியே மறுபடியும் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் போடுறது காரணமே 10 நாள் எண்ணெய் தாங்க. பூரியம் போடுறதுக்கு எண்ணெய் போடுறதுக்கு இதை ஃபஸ்ட்டு ஃபுட் சேஃப்டி அலாட்மெண்ட்டு தான் அனுப்புவேன். அலட்சியம், எல்லா இடத்துலையும் அலட்சியம். பழைய எண்ணெய். சின்ன வயசுல குழந்தைய கடைக்கு போடான்னு சொல்லும் போது காசு 2 ரூபா கொடுத்தாதான் போவன்ற மாதிரி அங்க ஆரம்பிக்குது லஞ்சமாக. அங்க இருந்து பெரியவனா வரான். மறுபடியும் கடைக்கு போடான்னு சொல்லும் போது மறுபடியும் 10 ரூபாய் 20 ரூபா வீட்டுக்கு தெரியாம எடுக்கிறான். அங்க ஆரம்பிக்குது லஞ்சம். அங்கிருந்து ஊழல் ஆரம்பிச்சு லஞ்சம் வாங்கி லஞ்சம் 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 எங்க பார்த்தாலும் லஞ்சம். ஐயா பூரி என்னமோ சப்பாத்தி கணக்காது. வாழ்க்கையே அப்படிதாங்க. ஆரம்பத்தில் நல்லா போவோம், அப்புறம் வந்து சப்பாத்தி ஆகிடும். காதலுக்கு வந்து அன்பு தாங்க ஐயா முக்கியம். அவர் தான் வேலைக்கு போயிட்டாரு. அப்புறம் நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி பூரி வீடியோ, சப்பாத்தி வீடியோ, கொண்டக்கடலை வீடியோ, நான் குளிக்கிற வீடியோ அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி வீடியோ வேணும்னா நீ பார்க்குறீங்களா? மறக்காம. ப்ரோ இது நண்பன் படத்தில் வர சப்பாத்தி கட்ட மாதிரியே இருக்கே ப்ரோ. ஆமாம் ப்ரோ, இங்கே வச்சு தேய்ப்பாங்கல்ல அது. சரி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சேஃப்டியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி முடியும்.